போற ரூட் இதான். இங்க பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் நல்லா பச்சை பசேல்னு சூப்பரா இருக்கு. வண்டி ஓட்டுறதுக்கே செமையா இருக்கு சார். தங்கப்பள்ளி வெள்ளி பள்ளி சொல்றாங்க. இது வந்து பள்ளி தோஷம், பள்ளி மேலே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா திருவோடு மரம். இந்த கோயிலில் இது ஸ்பெஷலு. நான் இது வரைக்கும் இந்த மரங்கள்லாம் நிகழ்ச்சியில் நீங்கள் தான் பங்கெடுத்துக்கலாம். 12/7/24. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தன் ஜெர்னி சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா ரூட்டு தடா ஃபால்ஸ் தான் இருக்கு, அந்த ரூட் வழியா தான் போக போறோம். இங்க வந்து இந்த ரூட்ல பாத்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் இருக்கு பாக்கிறதுக்கு, பெரிய தலைவம் அந்த மாதிரி எல்லாம். ஆனா நம்ம இன்னைக்கு 3 பிளேஸ் தான் போய் பார்க்க போறோம். அது என்னென்ன பிளேஸ்ன்னு பாத்தீங்கன்னா புயலேரி, அதுக்கப்புறம் ஞாயிறு டெம்பிள், அதுக்கடுத்து வந்து திருவாபுரி முருகர் கோயில். சோ நம்ம இந்த 3 பிளேஸ் தான் நம்ம போக போறோம். இந்த 3 பிளேஸையும் 3 வீடியோவா நான் போட போறேன். நீங்க வந்து என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும், நோட்டிபிகேஷன் வரும். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ. ஸோ அதெல்லாம் காலையிலே கிளம்புனேன் 3 பிளேஸும் போயிடலான்னு சொல்லிட்டு. பட் எங்கேயும் லேட் ஆயிடுச்சு. ஒரு கடையில வந்து நல்லா டிஃபன் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வண்டி எடுத்திருக்கேன். வாங்க போலாம். சைட் பாத்தீங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு இருக்கு. இன்னைக்கு சண்டேன்றதுனால மீன் மார்க்கெட்டு, சண்டை அதெல்லாம் வர வழியில இருந்துச்சு பார்க்க. ஸோ நிறைய கூட்டம் இருந்துச்சு. சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் இங்க. இன்னும் அடுத்த மாசத்துல எப்படி இருக்கும் தெரியல. இந்த பிளேஸ் பாருங்க, சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பசேன்னு இருக்கு. ஐயோ, இதை பார்த்துட்டு நான் எங்க என்ன இது ரோடு பெண்ட் ஆகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா ஞாயிறு கோயிலுக்கு போற ரூட் இதான். இங்க பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் நல்லா பச்சை பசேல்னு சூப்பரா இருக்கு. வண்டி ஓட்டுறதுக்கே செமையா இருக்கு சார். போற வழியில அங்கங்க கோயில்லாம் இருக்கு குட்டி குட்டியா. இங்க பாருங்க சூப்பரா இருக்கு, எங்கேயும் சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. ரோடு நல்லா பெண்டாய் போகுது. முடக்கத்தங்கீரை, முருங்கைக்கீரை விற்கிறாங்க. இங்க விவசாயம் பண்றதுனால இங்க இருக்கிற காய்கறி எல்லாம் கொண்டு வந்து கோயில் பக்கத்துல விற்பாங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கும் காய்கறி எல்லாம். நீங்க வந்தீங்கன்னா மறக்காம வாங்கிட்டு போங்க, நல்லா இருக்கும். ஒரு கிராமத்துக்குள்ள வண்டி ஓட்டிட்டு போறதுக்கு. கிராமத்தையும் விற்கிறாங்க, நாட்டு போட்டு விற்கிறாங்க, நாட்டுல போட்டு. இங்க வந்து இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கு ஞாயிறு கோயில் வர்றதுக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன கண்ணு கேட்டு வரைக்கும் சூப்பரா விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு பிளேஸ். இந்த பிளேஸ் செம்மையா இருக்கு, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டு வரலாம். இங்கே நம்பி விற்கிறாங்க. இங்க என்ன விற்கிறாங்க? ஜோசியம் பாக்குறாங்க. ரோட்லயே ஜோசி எல்லாம் உட்காந்து பாக்குறாங்க. இந்த கோயில் பார்த்து நிறைய பேர் இங்க மக்கள் எல்லாம் வந்து போறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இதெல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ஞாயிறு போர்டு போட்டிருக்கு. நம்ம வந்துட்டோம். இந்த ஊர் பேரே ஞாயிறு தான். என்ன எனக்கு முன்னாடி வண்டி ஓட்டிட்டு போறவங்க ரொம்ப பயங்கரமா ஓட்டிட்டு போறாங்களே. இந்த தாத்தா வேற. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம்.
இங்க கோயில்ல பாத்தீங்கன்னா கோபுரம் ஸ்கிரீன் போட்டு மூடி வச்சிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து கும்பாபிஷேகம் இந்த கோயில்ல நடக்க போகுது. என்னைக்குன்னு டேட் பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி 7ஆம் மாசம் 2024ஆம் தேதி வந்து இந்த கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்க போகுது. கோயில் ஃபுல்லாவே வந்து பெயிண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நாங்க போன அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷம். அது மட்டும் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை. நார்மலாவே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கூட்டமா தான் இருக்கும். இன்னைக்கு ஞாயிறோட சேர்ந்து பிரதோஷமும் இருக்கிறதுனால டபுள் மடங்கு கூட்டம் இருக்கு. நார்மலாவே மத்தியான டைம்ல வந்து கோயிலை மூடிடுவாங்களாம். ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனாலையும் பிரதோஷன்றதுனாலையும் கூட்டம் வந்துட்டே இருக்கிறதுனால கோயிலை மூட மாட்டாங்களாம். மக்களை வந்து வெயிட் பண்ண வைக்க வேண்டாம், அவங்க வந்து பார்த்துட்டு போட்டோன்றதுனால மத்தியான டைம்லயும் வந்து சாமி பார்க்க விடுறாங்க இந்த கோயில்ல. தரிசனத்திலயும் பாத்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கு கியூ. அதே மாதிரி டோக்கன் எடுத்து வந்து சாமி பார்க்கறதுக்கு நிக்கிற லைன் பாத்தீங்கன்னா அதுவும் பெருசா நிறைய பேர் நிக்கிறாங்க. வெளியிருந்து பார்க்கும்போது உள்ள இவ்வளோ பேர் இருக்காங்கன்றதே தெரியல. ஏன்னா பக்கத்துல பார்க்கிங் இருக்கு. பார்க்கிங்க்குன்னு தனியா ஸ்பேஸ் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அங்க நிறைய கார்லாம் நிக்குது. நாங்க ஃபர்ஸ்ட் வரும்போது பைக்கை வெளியே தான் விட்டுட்டு வந்ததுனால இங்க இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நல்ல பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் ஒதுக்கி வச்சிருக்காங்க. கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா கரு உருவானதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் எப்படி இருக்கும்ன்றத கோயில் உள்ள இருக்கிற தூண்ல செதுக்கி வச்சிருக்காங்க. இது இந்த கோயிலோட ஸ்பெஷல். நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. இங்க வந்து உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னால் இதுக்கு மேலே உள்ள காட்ட முடியாது. ஸோ நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கபல்லி வெள்ளி பல்லி சொல்லுவாங்க. இது வந்து பல்லி தோஷம், பல்லி மேலே விழுந்துச்சுன்னா பல்லி தோஷம்னு சொல்லுவாங்களே, அந்த பல்லி தோஷம் நீங்கிறதுக்காக இந்த ஸ்தலத்துக்கு வந்து போனால் பல்லி தோஷம் நீங்கன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து கோபுரத்தெல்லாம் ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சுருக்காங்க, பெயிண்ட்லாம் பண்ணி. நீங்கள் ஏதாவது டொனேட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் முடிஞ்சது. இங்கே வந்து சூரிய பகவானுக்கு வந்து இங்கே ஸ்பெஷல். சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ட்ரெஸ் வந்து ரெட் கலரு. அதெல்லாம் வந்து இங்கே வெளியே சேல்ஸ் பண்ணுறாங்க. வஸ்திரம் வாங்கி சூரிய பகவானுக்கு கொடுக்கணுன்னா ரெட் கலர் துணி வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி தானியத்தில் பார்த்திங்கன்னா அந்த நவதானியத்தில் வந்து கோதுமை வந்து சூரியனுக்கு ஸ்பெஷல், அதுவும் சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வாங்கி கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை வாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷலே ஞாயிற்றுக்கிழமை தான். சத்தியம் நீதான், சகலமும் நீதான், நித்தியம் என்னில் நிலைப்பவன் நீதான் அருணா. அன்னதானத்துக்கு நன்கொடை கொடுக்குறோம், நன்கொடை கொடுக்கலாம்யா, உங்கள் விருப்பம். நீங்கள் கொடுக்குற நன்கொடை தான் எங்கள் அன்னதானம். கோவில் கும்பாபிஷேக திருப்பணிக்கு நிதி உதவி செய்கிறவங்க தாராளமாக நிதி உதவி செய்யலாம்யா. இது ஆயிரங்காலத்து சிவபெருமான் சன்னதி, சூரிய பகவானே வந்து வழிபட்ட புண்ணிய ஸ்தலம். கும்பாபிஷேக நிகழ்ச்சியில உங்களுடைய பங்களிப்பு இருக்குன்னு தான் உங்கள்கிட்ட அன்போடு கேட்குறோம். பக்தர்கள் தங்களால் ஆனால் முடிஞ்சாலும் உதவி செய்யலாம். கண்வ மகரிஷி அவதரித்த முக்தி பெற்ற திருத்தலம் இது. கண்வ மகரிஷி முக்தி பெற்ற திருத்தலம் இது. நம்ம சங்கிலி நாச்சியார் அவதரித்த புண்ணிய ஸ்தலம் இது. இங்கே மேடம், பக்தர்கள் தங்களுடைய அன்பளிப்பு இருக்குன்னு தான் நாங்கள் அன்போடு கேட்குறோம். பக்தர்கள் தங்களால் முடிஞ்சாலும் உதவி செய்யலாம். கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக்கலாம். 12/7/24 என்ன கிழமைனா? ஆமாம், வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பக்தர்கள் அனைவரும் கலந்துக்கணும். கும்பாபிஷேக நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக வந்து நடத்தி தருமாறு எல்லாரையும் அன்போடு கேட்குறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த கோயிலோட குளம். குளம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக செம்மையாக இருக்குது. இந்த வெயிலையும் தண்ணி தாமரைலாம் இருக்குது. தாமரை பூ செம்ம பெருசாக இருக்குது. கிட்டே இருந்தால் பறிச்சிருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குளம் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நிறைய கூட்டம் இருக்குது. இங்கே தாமரை பூலாம் நல்லா சூப்பராக பூத்துருக்கு, செம்மையாக இருக்குது, பெருசாக. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நாகலிங்க மரம், ரொம்ப பழமையான மரம். அதில் பூவு காயெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது.
இந்த விருட்சம் வந்து இந்த கோவிலோட விருட்சம்னு சொல்கிறாங்க. இந்த மரம் வந்து இந்த கோவிலில் ரொம்ப ஸ்பெஷலு. அதேமாதிரி தாமரை குளம் பார்த்திங்கன்னா பூ எப்படி சூப்பராக பூத்துருக்கு பாருங்க, அதுவும் ரொம்ப ஸ்பெஷலு. இதில் வந்து நாகலிங்க பூவும் பூத்துருக்கு, அதுவும் இங்கே ரொம்ப ஸ்பெஷலு, நல்லா இருக்குது சூப்பராக. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா திருவோடு மரம். இந்த கோவிலில் இது ஸ்பெஷலு. நான் இது வரைக்கும் இந்த மரத்தை பார்த்ததே இல்லை. திருவோடுன்றது ஒரு காய், அதோட ஓடுலேருந்து தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மரத்தை வந்து இந்த இடத்துல தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. பலாப்பழம் மாதிரி மரத்தோடு ஒட்டி காய்ச்சிருக்கு இந்த காயெல்லாம். நல்லா இருக்குது பாருங்கள், செழிப்பாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த வெயில் காலத்துலேயும் நல்லா தண்ணி ஊற்றி சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா மரம் வந்து காஞ்சி போகாமல் பூ பூத்து காய் காய்ச்சி செம்மையாக இருக்குது. இது வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தாமரை பறிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து தாமரை எடுக்க பார்ப்பார். அந்த தாமரை எடுக்கும்போது நகர்ந்து போகும். ஸோ அதை வந்து வாழை வச்சு வெட்டலான்னு வெட்டிடுவார். வெட்டும் போது அந்த வாள் வந்து சிவலிங்கத்து மேலே பட்டு சிவலிங்கம் வந்து அந்த குளம் ஃபுல்லாக வந்து சிகப்பாக ஆகிடும். சிகப்பாக ஆனதுனால இங்கே இடத்துல ஒரு ஸ்தலம் கட்டினா இதுக்கு பரிகாரம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக இந்த கோயில் இங்கே உருவானது. அதான் இந்த கோயிலோட வரலாறு. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் அந்த 9 சாமியில் மெயின் சாமியான அந்த சூரிய பகவான் வந்து அவருக்கு ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா இந்த கோயிலில் வந்து பரிகாரம் செஞ்சுக்கிறாங்க. பரிகாரம் செஞ்சு அந்த தோஷ நிவர்த்தி அடைஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான நம்ம தொழில் சம்மந்தமான பிரச்சனைகளெல்லாம் வந்து இங்கே தீர்த்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் கண் பிரச்சனை இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தால் சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. சண்டே மத்தியானம் க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? கோயிலை திறந்துருக்குமா? இந்த கூட்டம் ஓரளவுக்கு வந்துட்டு தான் இருக்கும். க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் சந்தேகம் தான். சண்டேஸில் எப்போவுமே வந்து கூட்டம் இருக்கும், அதனால் போட மாட்டாங்க. மற்ற நாளில் வந்து 11 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். காலையில் சண்டேஸ் பொறுத்த வரைக்கும் காலையில் 5 மணிக்கு ஓப்பன், ஃபுல் டே எனி டைம் இருக்கும். மற்ற நாளில் 6 மணிலேருந்து 11:30 மணி வரையும். சூரியநாராயணன்றது வந்து சண்டே தான் ஸ்பெஷல். சண்டே ஸ்பெஷல்ன்றதுனால எங்கே இருக்கிறவங்களும் சூரியஸ்தலம் வழிபடுறதுக்காக வருவாங்க. இங்கே இந்த சூரியஸ்தலம் வழிபட்டால் குழந்தை இல்லாதவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, ரொம்ப பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் ஆகுதுன்றவங்களுக்கு, கண் வலிக்கு, தலைவலிக்கு, கண் பார்வை தெரியறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. சூரியஸ்தலத்தை வழிபட்டால் எல்லாமே மோசம் கிடைக்கும். வேறு என்ன வாங்கிட்டு போய் சாமிக்கு கொடுக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமைனா சூரியநாராயணன்னா சிகப்பு துணி, செந்தாமரை அர்ச்சனை பண்ணி அங்கேயே வச்சுட்டு போயிடணும். ரிட்டன் எதுவுமே தரமாட்டாங்க. அது வச்சா நம்மளுடைய இதுவெல்லாம் வழிபடுற மாதிரி. இது வந்து பழமையான கோயில் தான். இது வந்து நானே இந்த ஊரில் பார்த்திங்களன்னா 40 வருஷமாக இருக்கேன். பிறந்து வளர்ந்ததுலேருந்து. எனக்கு முன்னாடி சேர சோழன்லாம் இருந்த காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாம் இது. இது ஒரே நாளில் கட்டப்பட்ட கோவில் இது. இதை பற்றி எல்லாருமே கேட்டிங்கனால சூரியஸ்தலம்னாலே பேர் போனது ஞாயிறு கோவில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஞாயிறு கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024 அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. எல்லாரும் வந்து கலந்துக்கங்க, கடவுளோட அருளை பெறுங்க. என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next journey, friends.